ஜெயஹிந்த். முயற்சி என்பது மூச்சுள்ளவரை, பயிற்சி என்பது ஈஸ்வர ஆர்மி அகாடமி உள்ளவரை. நான் உங்க லிட்டர் ஹரிஸ்வரன் ஃப்ரம் ஈஸ்வர ஆர்மி அகாடமி. இன்னைக்கு வீடியோ என்ன கொடுக்க போறோம்னா ஸ்ட்ரெச்சிங் எப்படி பண்றதுன்னு கொடுக்க போறோம். ஏன்னா நீங்க தூங்கி எந்திரிச்சு என்ன பண்றீங்க, மூஞ்சி கழுவு கூட மாட்டீங்க, அப்படியே ஓடி போய் என்ன பண்றீங்க, ஓட ஆரம்பிச்சிருங்க. சோ எப்பயுமே வந்துட்டு பூனையை பாத்துறீங்களா, எந்திரிச்சு இருக்கு அது உடம்பு பூரா மசில்ஸ் ரெடி பண்ணும், அதுக்கடுத்து நடக்கவே ஆரம்பிக்கும். பழைய காலத்துல பெரியவங்களை பாத்துறீங்களா, குளிச்சு முடிச்சு வந்து லைட்டை எண்ணெய் தேய்ச்சி லைட்டை உடம்பெல்லாம் தேய்ப்பாங்க. ஏன்னா அது வந்து எப்படின்னா ஒரு லிக்விட் உற்பத்தி ஆகும், அதனால நல்லது நடக்கும்ன்றக்காண்டி. இப்ப அதே மாதிரி ஓடுறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெச்சிங் எப்படி பண்றதா ஒரு வீடியோல ஷோ பண்ண போறோம். தேங்க்யூ. ஓகே, என்ன பண்ண போறேன்னா லெஃப்ட் காலத்துக்கு வை, இதே பொசிஷன் வை. ஏன்னா எப்பயுமே ஒரு சீக்வன்ஸ் வேணும், எல்லாமே உடனே பண்ணணும்ல. அடி பிரஸ், நல்லா பிரஸ் கொடுப்பா, நல்லா ரிலாக்ஸ் ஜாலியா இருக்கணும். சேம் இந்த காலம் அப்படி பின்னாடி லைட் ஒரு ஸ்டெப் பின்னாடி நல்லா பிரஸ் கொடு, நல்லா பிரஸ், லைட் பெண்ட் பண்ணது பிரஸ் கிடைக்கும். சேம் இடத்துக்கு வந்துரு, சேம் இதே இடத்துல பிரஸ் கொடு, நல்லா பிரஸ் கொடு. இது ஏன் பண்றவனே, ஓடுறப்ப கல்லுல விட்டு கால விட்டு என்ன அவனே, இந்த வந்து ஹீட் இல்ல அப்படின்னு என்ன ஆகும், காலை உடச்சு பண்ண ட்விஸ்ட் பண்ணி விட்டுரும். புரியுதா? சேம் இந்த இடத்துல வச்சுக்க காலா. அடி செகண்ட் எக்ஸசைஸ். அடி 1 2 3 ரிவர்ஸ். 1 2 3 லெஃப்ட் கால் பின்னாடி போட்டா வந்துருச்சா. அடி 1 2 3 1 2 3. செகண்ட் எக்ஸசைஸ் வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு எண்ட் கொடுக்கலாம் விருப்பப்படுறேன். ஸ்ட்ரெச்சிங் எப்பயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா கீழ இருந்து பண்ணலாம், தோல் இருந்து பண்ணலாம், தலையிலிருந்து பண்ணி வருவாங்க. சரிங்களா? நான் ஏன் கீழ இருந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு 2 இதயம் இருக்கு. எங்கெங்க சார் இருக்கு? ஒன்னு இந்த பக்கம், இந்த பக்கம். அப்படியா? இதே எங்க இருக்குன்னு, ஒன்னு லெஃப்ட் சைடு, இன்னும் 2வது காப் மசில்ஸ். அப்படின்றப்ப வந்துட்டு நம்ம இதே நார்மல் இதே வந்து குடிக்கிறது என்ன பண்ணுவான், இறந்து போவோம். 2வது இதயத்தை நம்ம கன்வெர்ட் பண்றதே இல்லை. ஏன் நம்ம அதிகமா நடக்கிறதே இல்லையே, நடக்கிறது இல்லை, அதுக்கு லோடு கொடுக்கறது, உட்காந்துருக்கேன். வெரிகேஷன் இருக்க முக்கியமான காரணம் என்ன, செகண்ட் இதயத்தை மூவ் பண்ணாதனால. இப்ப அது எப்படி ஃபங்க்ஷன் பண்றதை காமிக்கிறேன். இப்ப நம்ம என்ன கீழ இருந்து நம்ம மேல போறோம். சரியா? கால சேர்த்து வச்சுக்க, ஜாலியா எல்லாரும் கிளாப் பண்ண. ஓகே, ரெடியா? ரெடி, கீழே இடுப்பு வச்சுக்க. ரெடி, 1 down 2 down 3 down. இதுவே சேம். ரெடி, 1 down 2 down 3 down. ஓகே, இப்ப கால் லைட்டை மூவ் பண்ணி இப்படி வச்சுக்க, ஜாலியா. அச்சாச்சா அச்சாச்சா அவனே அப்படி லைட்டா உடம்பு தொங்க விட்டு ஃபர்ஸ்ட். இப்ப நீ எதுவுமே பண்ண கூடாது, தொங்க விட்டு விடு. சேஞ்ச், பிரஸ் பண்ணு, அப்படியே பிரஸ் பண்ணு. எடுத்துக்க. நெக்ஸ்ட் வந்து பாரு, இந்த பொசிஷன்ல வச்சுக்க, நல்லா ஊண்டிக்கணும். டோ வந்து தரல ஊண்டிக்கணும், அப்படியே பிரஸ் பண்ண. ஓகே, தேர்ட் எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா நம்ம தைக்கு கொடுக்க போறோம். எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குட்னாக்கு வந்து இப்படி இப்படின்னு அந்த ஆக்ஷன் பண்ணக்கூடாது. ஏன் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா அந்த மொழியை நகட்டி விட்டுருவாங்க. இந்த இதே இப்படியே மடக்க முடியுமா? ஏன் முடியாதுனே, மடக்க என்ன ஆகுனே, இந்த கிண்ணம் வந்துடும், தனியா வெளியே வந்துடும். சோ அப்ப நம்ம காலை எப்படி மடக்கணும், எந்த மூவ்மெண்ட் இருக்கோ, இப்ப கை இப்படி மூவ்மெண்ட் எப்படி இருக்கணும், இப்படிதான் மடக்கணும். இது இப்படி மடக்கணும் என்ன ஆகுனே, உடஞ்சு போகும். இப்படி மடக்குனா உடஞ்சு போகும். அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஆக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன பண்ண போறோம்னா நல்லா ஸ்ட்ரைட் ஹேண்ட்ல இந்த காலை ஸ்ட்ரைட் பண்ணி, இந்த பாரு இந்த மசில்ஸ் டைட் பண்ணி இந்த டைட் அப்படி நிக்க முடியும். சரியா? அப்படி காலை எடுத்துக்கோ, நல்லா ஸ்ட்ரைட் அடே, ஃபுல்லா தைக்கு ஃபுல்லா அப்படி ஹோல்ட் பண்ணி பாட்டு வைப்போம். நல்லா ஃபுல்லா ஹோல்ட் பண்ணி பாட்டு பாட்டியா. சேம் பின்னாடி இது சேம் ஆயிடுச்சா? ஓகே, நெக்ஸ்ட் காலத்துக்கு ஹோல்ட் பண்ணி பாட்டோம். ஃபுல்லா இழுவாப்போம், ஃபுல்லா இழு ஹோல்ட் பண்ணி பாட்டு. கீழே கால ஸ்ட்ரைட்டா வை, கீழே கால ஸ்ட்ரைட்டா வை, ஸ்ட்ரைட் ஹோல்ட் பண்ணப்போம், ஹோல்ட் பண்ணப்போம். நெக்ஸ்ட் இந்த காலை வந்து என்ன பண்ணுவனே, இந்த எக்ஸசைஸ் வந்து பாத்தீங்கன்னா நாக்கு நீக்கினால பெஸ்ட் எக்ஸசைஸ் தான். இது கீழே பாரு, இங்க புடிச்சு மேல ஃபுல்லா தூக்கி பாட்டுவனே. அப்ப ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த பண்ணிரு, ரிலாக்ஸ். இப்ப ஃபோர்த் எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா இடுப்புக்கு கொடுக்க போறேன். இடுப்புக்கு ஏன் அதிகமா கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, ஓடுறப்ப வந்துட்டு எப்படின்னா கையும் காலையோட அதிக ஆக்ஷன் ஆகுது இடுப்பு மட்டும்தான். ஏன்னா கைன்றது இவ்வளவு போயிட்டு இருந்தது ஒரு ஆக்ஷன் இந்த கைக்கு, ஆனா இடுப்புக்கு 2 கைக்குமே ஆக்ஷன் பண்ணணும். அதனால இடுப்புக்கு லோடு கொடுக்கணும், ஸ்ட்ரெச்சிங் இருக்கும். இப்ப ஸ்ட்ரெச்சிங் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரிலாக்ஸா பொசிஷன் ரெடி, ஓபன் பண்ணிக்க. ரெடி, 1 நல்லா இடுப்பு தொங்க, 2 3 4 ஃப்ரெண்டு, 1 2 தலை தூக்கணும், 3 4. இது ஏன் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் போறேன் அப்படின்னா, ஸ்ட்ரெச்சிங் எப்பயுமே ஸ்டெப் பை ஸ்டெப். நெக்ஸ்ட் ரொட்டேஷன், டைரக்ட் ரொட்டேஷன் போவாங்க, தவறான ஒண்ணு. புரியுதா? ரெடி, 1 2. இது ப்ராப்பர் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து சவுண்ட் கரெக்டா வரும். அப்ப நீங்க கரெக்டா பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ரிவர்ஸ். ரெடி, 1 2 3. ஓகே, கண்டினியூ. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கால் நல்லா ஃபுல்லா ஓபன் பண்ணிக்கங்க. இது போறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் டபக்குன்னு போயிடுவாங்க, அப்ப கால் பெண்ட் ஆகும். சோ அப்படின்னா பேக் ஒன் ஸ்ட்ரைட் பண்ணி நல்லா ரிலாக்ஸா போங்க. இந்த பிளெக்சிபிள் கொண்டு போங்க. புரியுதா? தொட்டுட்டு அதுக்கு நம்ம ரெடி, 1 2 3 4 அப். புரியுதா உங்களுக்கு? ரைட் ஹேண்ட், ரைட் ஹேண்ட் நல்லா ப்ராப்பர். சூப்பர். சரியா? ரெடி ஆகணும் எல்லாமே. அளவு தொட்டு பார்த்து கரெக்ட் ஆங்கிள் இருக்கானே. ஓகேவா? ரெடி, ரெடி 1 ஃப்ரெண்டு 1
2 சென்டர் 3 ரெண்டு ஆங்கிள் முடிவுனே 4 பேக் பின்னாடி எவ்வளவு முடியுமா போட்டோம் அப் சரி பண்ணலாமா ரெடி சேம் 1 2 3 4 அப் மேல நம்ம டார்சல் கொடுத்துட்டோம் டார்சல் வந்து பாத்தீங்கன்னா மீன்ஸ் வந்து அந்த பேக் சைடு போறோம் இப்போ வந்து லேட்டரல் கொடுக்க போறோம் இந்த சைடு போறோம் கொடுக்க போறோம் சரிங்களா கை ஸ்ட்ரைட் போலாம் லெஃப்ட் கை ஸ்ட்ரைட் லெஃப்ட் ஸ்ட்ரைட் லைட் ஓபன் பண்ணிக்க ரெடி பொசிஷன் ரெடி இங்க பாருங்க இந்த கையால கீழ போறோம் ரெடியா ரெடி 1 அப் 2 அப் 3 அப் சேஞ்ச் டான் ரெடி 1 அப் 2 அப் 3 அப் இது வந்து டிஃபரண்ட் பாத்தீங்கன்னா ஷோல்டர் பண்ண போறோம் ஷோல்டர் வித் டார்சல் யூஸ் ஆகும் சரிங்களா ஓகே கை ஸ்ட்ரைட் பண்ணிக்க லெஃப்ட் கை ஸ்ட்ரைட் ரைட் கை லாக் பண்ணிக்கங்க லாக் பண்ணி இந்த எல்போக்கு இந்த பக்கம் இருக்கணும் ரெடியா கை சேஞ்ச் இந்த கை பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ரிஸ்ட் பண்ண போறோம் கைக்கு ஃபுல்லா ரெடி பிரஸ் பண்ணுவோம் நல்லா இது வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்போக்கு யூஸ் ஆகும் சேஞ்ச் இதுலயே வந்து ஃபுல்லா கை ஸ்ட்ரைட்டா இருக்கணும் சேஞ்ச் ஓகே நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா கழுத்து கொடுக்க போறோம் கழுத்து உடனே எடுத்து என்ன பண்ணுவோம் மடக்கு மடக்கு வாட்டி இருக்கக்கூடாது என்ன பண்ணோம் ஃப்ரண்ட் பேக் சைடு கொடுத்த பிறகு நம்ம போகணும் புரியுதா நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா 1 நல்லா பிரஸ் கொடுங்க 2 இதுக்கு என்ன பண்ண ஈஸியான கையை பேசுக்க ஃபுல்லா லோடு கொடுக்க முடிஞ்சது 3 ஃபுல்லா இல்ல ஃபர்ஸ்ட் பேசிக் சொல்லிட்டு அட்வான்ஸ் சொன்னேன் ரெடி நெக்ஸ்ட் வெயிட் கொடு சேஞ்ச் நெக்ஸ்ட் சேஞ்ச் ரெடி 1 2 3 ரிவர்ஸ் 1 2 3 கழுத்துக்கு எக்ஸசைஸ் வந்து சூப்பரா பண்ணீங்க அதுல வந்து பண்றப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ணை திறந்து வச்சிருக்கணும் ஏன் கண்ணை திறந்து வச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்ணை மூடுனீங்கன்னா கிருகிருப்பு வந்துடும் நம்ம எக்ஸசைஸ் வந்து 2-3 மேல பண்ண முடியாது கிருகிருப்பு வந்து என்ன பண்ணணும் அப்படின்றோம் அப்ப நம்ம வந்துட்டு இப்ப நம்ம பொழுத கடத்த வரல பொழப்ப பாக்குறதுக்காண்டி வந்துடும் சரி அதனால வந்துட்டு என்ன பண்ணணும்னா கண்ணை திறந்து வச்சு பண்ணுங்க கண்ணை திறந்து மூவ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வந்து நான் கண்ணு கொடுக்க போறேன் கண்ணுக்கு ஏன் சார் கொடுக்கணும் நீங்க மெயின் என்ன பண்றீங்க மொபைல்ல எல்லாமே எல்லாம் கத்துக்கிறேன் ஏன்னா வந்துட்டு இப்ப நீங்க பேசுறதுக்கு இடமே இல்லையே கூட்டு குடும்பம் இருந்தா சித்தப்பன் பெரியப்பன் அத்தை மாமா எல்லாம் நிறைய சொல்லி கொடுத்தாங்க ஆனா இப்ப யாரும் சொல்லி தரா இல்ல அப்படின்ற மொபைல் நல்லது ஆனா கண்ணுக்கு பிராக்டிஸ் கொடுத்துட்டோம்னா தேவையில்லை அப்படின்ற கண்ணுக்கு என்ன பண்ணோம்னா ஃபுல்லா ஃபர்ஸ்ட் கண்ணடிங்க நல்லா ஃபுல்லா பிரஸ் பண்ணுங்க நல்லா பிரஸ் பண்ணுங்க நல்லா பிரஸ் பண்ணுங்க சேம் என்ன பண்ண லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட் இதே மாதிரி வந்துட்டு எப்படின்னா உங்களுக்கு கண்ணுக்கு என்ன பண்ணும் தனித்தனி பார்ட்ஸ்க்கு என்ன ட்ரைனிங் கொடுக்கும் தனித்தனியா கொடுக்க போறோம் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் வந்து கண்ணு கொடுத்துட்டோம் கண்ணுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தாடைக்கு கொடுக்க போறோம் தாடைக்கு ஏன் சார் கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆக்ஷன் ஒரு என்ன பல்ல கடிச்சிட்டு ஓடக்கூடாது ஏன்னா எப்பயுமே தன்னோட பார்ட்ஸ் ரிலாக்ஸா வச்சுட்டு ஓடுறதே நல்லா இருக்கும் டைட் பண்ணா 100 ஓடுவாங்க சரிங்களா லாங் ஓட என்ன மசில்ஸ் எவ்வளவு லூஸ் வச்சுங்க அது நல்லா இருக்கும் இப்ப தாடைக்கு பாருங்க பெரியவங்க பாத்தீங்கன்னா கொட்டா வரப்ப கையை வச்சு கொட்டா விட ஏன் அது கொட்டாவில கெட்டாவி அந்த இந்த ஆக்ஷனுக்கு பாத்தீங்கன்னா அது நகன்றும் அதனால என்ன பண்ணா கையை வச்சு வைன்னுவாங்க சரிங்களா அது தாடை எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா ஃபுல்லா இந்த ஆக்ஷன் பண்ணுங்க நம்ம என்ன பண்ணோம் நீங்க எந்திரிச்சு என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச்சிங் பண்ணோம் ஸ்ட்ரெச்சிங் பண்ணோம் அதுக்கடுத்து என்ன பண்ணோம் வார்ம் அப் பண்ணோம் அதுக்கடுத்து நம்ம ரன்னிங் பண்ணோம் அதுக்கடுத்து அப்படியே என்ன பண்ணுவாங்க மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க இன்ஸ்டியூட்ல என்ன பண்ண தம்பி இன்ஸ்டியூட்டை விட யாருமே எனக்கு தெரியாத என்ன பண்ணுவாங்க அப்படியே போயிட்டு பேசாம படுத்து தூங்கிடுவாங்க அப்போ உடம்பு என்ன பண்ணா ஒன்று ஸ்ட்ரெச்சிங் பண்ணிக்க மாட்டாரு கூலிங் ரன் பண்ணியிருக்க மாட்டேன் எதுவுமே பண்ணணும் அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும் வார்ம் அப் பண்ணணும் ட்ரைனிங் பண்ணணும் கூலிங் ரன் பண்ணணும் அதுக்கடுத்து ஒன்று முக்கியமானது இருக்கு அதுதான் வந்துட்டு எப்படின்னா அடுத்த நாளுக்குள்ள சக்தியை கொடுக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான சாப்பாடு சாப்பிடணும் புல்லட்டு கொண்டு போறேன் அது டீசலா பெட்ரோலான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும் இல்ல சார் எதனாலும் போடணும் ஓடாது சரிங்களா யாருக்கு என்ன தேவைன்னு கொடுக்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் இதே மாதிரி வந்து எப்படி வீடியோ தொண்டு கொடுத்துக்கிட்டே போறோம் இப்போ ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸ்பாட்டன் வெற்றிக்கு தயாரானு உங்க எங்க சேனல் பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஜெய்ஹிந்த்